வாக்காளர்கள் மனநிலையை படம் பிடித்து காட்டிய சமூக ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள், பிரிண்ட் மீடியா, இந்த அனைத்து ஊடகங்களும் கடந்த ஒரு வாரத்தில் வாக்காளர்களுடைய மனநிலையை படம் பிடித்து காட்டினார்கள். அந்த மனநிலை எனக்கு சொன்ன செய்தி என்னன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசியும், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆசியும், அவர்கள் சேர்த்து வைத்த சமூக சொத்துக்களும் ஒருவருக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது அண்ணன் திரு ஓபிஎஸ் அவர்கள் மட்டுமே. அந்த உணர்வு எனக்கு நல்லா பதிஞ்சது கடந்த ஒரு வாரத்தில். இந்த ஒரு வாரத்தில் ஒரு பார்ட்டி ஸ்போக்ஸ் பர்சனாக, செய்தி தொடர்பாளராக எனது பணியை நான் செவ்வனே செய்து கொண்டிருந்தேன். தலைமை மாற்றம் என்பது நிகழ்ந்தது ஒரு வாரத்துக்கு முன்னால். அந்த தலைமை மாற்றம் நிகழ்ந்து அந்த ஒரு வாரத்தில் பல சட்ட தடைகளை தாண்டி வர வேண்டியிருந்த காலகட்டத்தில் மக்களுடைய எழுச்சி, குறிப்பாக இளைஞர்கள், பெண்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், இவங்களோட எழுச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குன்னு நானே எதிர்பார்க்கல. மிகப்பெரிய எழுச்சி திரு ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில். அந்த 60 நாள் ஆட்சிக்கு இவ்வளவு நல்ல பேர் இருந்திருக்கும், இவ்வளவு விதமான ஒரு தலைவராக, இவ்வளவு எல்லாரையும் ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக திரு பன்னீர்செல்வம் அவர்கள் உருவாகி இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு என் மனசில் பதிய துவங்கியது இந்த ஒரு வாரத்தில். அதனால் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ஓரளவுக்கு ஊடகங்கள் மக்கள் மனநிலையை படம் பிடித்து காட்டியது என் மேல் ஒரு தாக்கத்தை உருவாக்கியது. ஆனால் அந்த தாக்கம் என்னன்னா, எப்பவுமே என் மனசில் இருந்தது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு கட்சியாக இயங்க வேண்டும். 3.5 வருடங்களாக எனது உரிமை கழகமாக நான் வரித்து கொண்ட புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அழைக்கப்பட்டு இந்த இயக்கத்துக்கு வந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் எண்ணற்ற வரங்கள் தரப்பெற்று இந்த இயக்கத்துக்கு பணியாற்றி கொண்டிருக்கிற எனக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான். இந்த கட்சி வந்து புரட்சித் தலைவி அம்மா சொன்ன மாதிரி 100 ஆண்டுகளுக்கும் மேல் தமிழகத்தின் முதன்மை நிலை ரீட்டைன் பண்ணியிருக்கணும் அப்படின்றத அம்மா சொன்னாங்க தெளிவாக. அதை வந்து செய்கிறதுக்கு என்னால் எல்லாத்தையும் செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் எடுத்த முடிவு, திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும். அவர்கள் மக்களுடைய மனநிலையை மிக அழகாக படம் பிடித்து அவர்கள் வந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் வழியில் இம்மி பிசகாமல் நடந்து வரும் அந்த 60 நாள் ஆட்சி இவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்கும்னா, அடுத்த 4.5 வருடங்களுக்கு அவருடைய தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இயங்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு நான் வந்ததுக்கு இதுதான் அடிப்படை காரணம். கண்டிப்பாக பலிக்காதுங்க. ஏன்னா எல்லா எம்எல்ஏக்களும் தெரியும், கட்சி பிளவுபட்டால் நாம் அனைவரும் இழக்கிறோம். அது வந்து எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு எந்த இன்டியூஸ்மெண்ட்டும் காரணம் கிடையாது. என்ன அவ்வளோ ஈஸியாக இன்டியூஸ் பண்ணலாம் முடியாது. ஓகே, அதனால் வந்து இந்த நிலைப்பாடு வெளிப்படையாக நான் சொல்கிறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரியும், கிரவுண்ட் லெவலில் இன்றைக்கி ஓட்டு போய் கேட்குறப்போ யார் பேரை சொல்லி சென்றால், யார் தலைமைக்கு கீழ் சென்றால் அது நிகழும் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதுதான் எங்களுக்கு இருக்கிற அடிப்படை ஸ்ட்ரென்த், அடிப்படை வலிமைன்னு நினைக்கிறேன். அந்த வலிமையுடைய தாக்கத்தை நீங்கள் அடுத்த 2-3 நாட்களில் பார்ப்பீங்க. எங்கள் அவைத்தலைவர் அவர்களே சொன்னது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தனித்துவமிக்க கட்சி. இந்த தனித்துவமிக்க கட்சியில் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த கட்சியிலுமே இந்த மாதிரி ரூல் கிடையாது. அந்த ரூல் வந்து ஜெனரல் கவுன்சில் மெம்பர்ஸ் மட்டும் எலெக்ட் பண்ண முடியாது. அனைத்து தொண்டர்களும், கட்சியினுடைய அனைத்து உறுப்பினர்களும், 1.5 கோடி உறுப்பினர்களும் அடிமட்டத்திலிருந்து எலெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து கடைசியில் வந்து உங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் எலெக்ட் பண்ணணுன்றது. பிஜேபிக்கு இந்த மாடல் இருக்குது. ஆனால் பல இடங்களில் அவங்க நாமினேட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்து இத்தனை வருஷங்களாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரே இயக்கம் இந்தியாவில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு அவசரத்துக்காக பொதுக்குழு வந்து தற்காலிகமான பொதுச் செயலாளரை நியமிப்பது என்பது சட்டத்தில் கிடையாது. அது அவங்களே ஒத்துக்கிறாங்க, சட்டத்தில் கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் தேவையினால ஒரு தற்கால பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பொதுக்குழுவில் நான் இருந்தேன். அந்த பொதுக்குழுவில் சொன்ன விஷயம் வந்து வெகு விரைவில் இந்த ஃபார்மல் எலெக்ஷன் ப்ராசஸ், அதாவது அடிமட்டத்திலிருந்து, கிராஸ் ரூட்ஸில் இருந்து அந்த தேர்தல் நடக்கும் என்பது அந்த பொதுக்குழுவிலே அறிவிக்கப்பட்டது. அந்த தேர்தல் விரைவில் நடக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஒரு தற்காலிக பொதுச் செயலாளருக்கு எந்தெந்த அதிகாரங்கள் இருக்கிறது என்பது அங்கே டிஃபைன் ஆகலை. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ஒரு அவைத்தலைவரையோ பொருளாளையோ நீக்கிற அதிகாரம் இருக்காது அப்படின்றது
எவ்ரிபடி நோஸ், ஒரு பொதுமக்களுக்கும் அது தெரிஞ்ச விஷயம்தான். அதைத்தான் எங்கள் அவைத்தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அவைத்தலைவரையோ பொருளாளரையோ யாரையும் நீக்குவதற்கோ புதிதாக வந்து நாமினேட் பண்ணுறதுக்கோ இல்லாத ஒரு தற்காலிக பொதுச் செயலாளருக்கு அந்த உரிமை இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதை நான் வழிமொழிகிறேன். என்னோட வேண்டுகோள் என்னன்னா, வெளியில் இருக்கிற சூழலை, உங்கள் ஆழ்மனது அறிந்த சூழலை நீங்க பார்த்து அதுக்கு தக்கன நல்ல முடிவு எடுங்க. அந்த நல்ல முடிவு என்பது யார் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய லெகசியை, யார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய புகழையும் ஆசியையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல முடியுமோ, யார் அவர்கள் சேர்த்து வைத்த சமூக சொத்தினை கட்சிக்காக உள்வாங்க முடியுமோ அவர்களை ஆதரியுங்கள். இந்த நேரத்தில் எல்லாரும் ஒரு முடிவெடுத்து ஆதரிக்க வேண்டியது அண்ணன் திரு OPS அவர்கள் தலைமை. அந்த தலைமையில் உங்களுக்கு நல்ல சுதந்திரம் கிடைக்கும். கடந்த 60 நாட்களில் நாங்கள் உணர்ந்த அந்த சுதந்திரம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமைச்சரவையில் நான் உணர்ந்தேன் அந்த சுதந்திரத்தை. எந்த அளவுக்கு வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரை நம்ம ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது, எந்த நேரத்துலையும் வந்து ஒரு அமைச்சர் போய் பார்க்க முடிஞ்சது, எந்த இடத்துலையும் வந்து நைட்டில் வீட்டுக்கு வந்து அவங்ககிட்ட அந்த பேப்பர் உள்ள கையெழுத்து வாங்கினா வாங்க முடிஞ்சது. அதனால தான் அந்த 60 நாள் சாதனை சாத்தியப்பட்டது. அந்த 60 நாள் சாதனை வந்து ஒரு வார்தா புயல் சார்ந்த சாதனையோ, ஜல்லிக்கட்டு சார்ந்த சாதனையோ, கிருஷ்ணா நதிநீர் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்த சாதனையோ, டிஆர்பியை வந்து முறையாக அனௌன்ஸ் பண்ண சாதனையோ, இது எல்லாமே வந்து உன்னதமான ஒரு அரசாங்கம் என்ற பெயரை பெற்று தந்தது. அதற்கு அண்ணன் OPS அவர்களுடைய தலைமை முக்கிய காரணம். இந்த மாதிரி ஒரு தலைமையில் அரசு இயங்குவதற்கு நீங்கள் உதவி செய்யணும். இந்த நேரத்தில் உதவி செய்கிறாங்க பலரும் இந்த கருத்தில் இருக்காங்க, நான் நம்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உறுதி, வாக்குறுதி, இன்னும் 100 ஆண்டுகள் கழித்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவின் முதன்மை கட்சியாக விளங்கும், இட் வில் ரீடைன் இட்ஸ் பிரைமசி இன் தமிழ்நாடுன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை பலிக்க வேண்டும் என்றால் நாம் முடிவெடுக்க வேண்டிய தருணம் இது. அனைவரும் ஒருமுகப்பட்டு அண்ணன் திரு OPS அவர்களை ஆதரித்து நிற்க வேண்டும் என்று உங்கள் ஊடகம் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.